ஹரி, பணத்தின் மீதான பற்று, புகழை நாடும் ஆசை, காரியங்கள் தன் விருப்பப்படி அமையாத போது எழும் கோபம், தன்னிடம் இருப்பவற்றை இழந்து விடுவோமோ என்ற பயம் என பல பற்றுகளால் அவன் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு ஞானியிடம் சென்று, சுவாமி, நான் எனது உலகப் பற்றுகளை துறக்க விரும்புகிறேன். ஆனால் என் மனம் மீண்டும் மீண்டும் அந்த பற்றுகளிடமே ஓடிச் செல்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த ஞானி ஹரியை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு சிறிய படகு மரத்தாலான ஒரு தூணில் கட்டப்பட்டிருந்தது. அந்த ஞானி, இந்த படகு இங்கே இப்படி பிணைக்கப்பட்டிருந்தால் ஆற்றின் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்படுமா என்று கேட்டான். ஹரி, இல்லை என்றான். ஞானி புன்னகைத்தவாறே, உன் மனமும் இந்த படகு போன்றதுதான். அது உலகப் பொருட்களோடு மட்டுமே பிணைக்கப்பட்டிருந்தால் பயத்தாலும் ஆசையாலும் அது தொடர்ந்து இழுத்துச் செல்லப்படும். அதற்கு மாறாக அதை உயர்ந்ததும் நிலையானதுமான ஒன்றோடு பிணைத்துக்கொள் என்று கூறினார். அந்த நிலையான பொருள் எது என்று ஹரி கேட்க, கடவுளை பற்றிக்கொள். அவரிடம் எந்த பற்றும் இல்லை, பேராசையும் இல்லை, பயமும் இல்லை. அவரை நேசி, அவரை நினைவில் கொள், அவரை முழுமையாக நம்பு. உன் இதயம் அவரோடு பிணைக்கப்படும் போது கீழ்மையான ஆசைகள் அனைத்தும் மெல்ல மெல்ல தளர்ந்து விலகிவிடும் என்று கூறினார். ஹரி அந்த அறிவுரையை பின்பற்றினான். தினமும் அவன் தன் சிந்தனைகளை இறைவனிலே நிலைநிறுத்தினான். மெல்ல மெல்ல அவனது பேராசை குறைந்தது, கோபம் தணிந்தது, அவனது இதயத்தில் அமைதி குடிகொண்டது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை, பற்றுக பற்று விடற்கு. பற்றுகள் ஏதுமற்ற அந்த பரம்பொருளோடு நம்மை இணைத்துக் கொண்டால் அந்த உயர்ந்த பக்தியின் வாயிலாக உலகப் பற்றுகள் அனைத்தும் தானாகவே மறைந்துவிடும்.